முகநூலில் நீதிபதி குறித்து அவதூறு கருத்து பதிவு செய்யப்பட்டது தொடர்பாக தாவேக திண்டுக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் நிர்மல்குமார் வரும் 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். கரூரில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தாவேக தலைவர் விஜய் கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. கரூர் சம்பவம் தொடர்பாக விஜய் குறித்து சில கருத்துக்களை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சாணார்பட்டி அருகே உள்ள பெத்தாம்பட்டியை சேர்ந்த திண்டுக்கல் தெற்கு மாவட்ட தாவேக செயலாளரான நிர்மல்குமார் தனது முகநூல் பக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் நீதிபதிக்கு எதிராக சில கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். இது சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் சாணார்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து நிர்மல்குமாரை கைது செய்தனர். தாவேக மாவட்ட செயலாளர் நிர்மல்குமார் கைது செய்யப்பட்டு பல மணி நேரமாகியும் காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தி வருவதாக அக்கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்மல்குமாரை உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என தாவேகவினர் கோஷமிட்டனர். காவல்துறையை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட தாவேகவினரை போலீசார் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். பின்னர் அவர்களை விடுதலை செய்தனர். இந்நிலையில் J3 நீதிமன்ற நீதிபதி ஆனந்தி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட திண்டுக்கல் தெற்கு மாவட்ட தாவேக மாவட்ட செயலாளர் நிர்மல்குமாருக்கு வரும் 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் அளித்து அவர் உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து நிர்மல்குமார் சிறையில் அடைக்கப்பட்டார்.